ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டே லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆனுச்சு. காலைல எழுந்திரிச்சு வெளியில் வந்து பார்க்கும்போதே நல்ல மழை. நல்லா இருந்துச்சு, கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருக்கும்போதே பாப்பா எந்திரிச்சிட்டாங்க. சரி, ஓகே, பாப்பாக்கான வேலையெல்லாம் போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டேன். இந்த கிளைமேட் பார்க்கவுமே வேலை பார்க்கறதுக்கான மூடு சுத்தமாக இல்லை. பட் ஆனால் என்னன்னாலும் நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். எனக்காக இல்லைனாலும், வீட்டுக்காக இல்லைனாலும், பாப்பாக்காக நான் செய்ய வேண்டிய சில வேலையை செஞ்சு தான் ஆகணும். அவளுக்காக சமைச்சு தான் ஆகணும். சரி, ஓகே, நம்ம குக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். காலைல வந்ததுமே பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வேலையாக தேன் கொடுப்பேன். தேன் கொடுத்ததுமே பாப்பாவுக்கு கொஞ்சம் பால் காய்ச்சி கொடுத்துட்டு அவளை விளையாட விட்டுட்டு நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இட்லிக்கு மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு நைட்டே அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட் வேலையாக உளுந்த கிரைண்டரில் போட்டு விட்டுட்டு அண்ட் குக்கரில் பருப்பு வேக வச்சு விட்டுடலான்னு சொல்லிட்டு பருப்பு ஃபஸ்ட்டு போட்டு விட்டுட்டேன். சாம்பார் தான் வைக்க போகிறதுனால காய்கறி கட் பண்ணிவிட்டு அதையும் ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய், வழுதனைங்க, உருளைக்கிழங்கு 3 தான் கட் பண்ணி போட்டு சாம்பார் வச்சேன் இன்றைக்கி. அண்ட் காய் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, பீன்ஸ் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறதுனால ஓகே அதை பண்ணிடலாம். எங்கள் மாமியார் மாமனார் 2 பேருமே பீன்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே, அது பண்ணி கொடுத்துட்டு லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் மீன் இருக்குது, அதுவும் வறுத்து கொடுத்து விட்டுடலாம் தான் இன்றைக்கி என்னோட பிளான். அண்ட் இதெல்லாம் நான் ஒரு வேலை மட்டுமே பண்ணி அடுத்த வேலைக்கு அப்படி போக மாட்டேன். ஒரே டைமில் 2-3 வேலையை பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆட்களில் நானும் ஒரு ஆள். எனக்கு ஒரு வேலை மட்டும் ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகிறது, அந்த பழக்கம் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே இல்லை. அண்ட் நான் மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் நான் வேலை பார்க்க ஆரம்பித்த பொண்ணும் கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்கும்போதே கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே வீட்டு வேலையிலேருந்து குக்கிங்லேருந்து எல்லாமே ஓரளவுக்கு நான் நல்லா போய் பண்ணுவேன். அதனாலேயே எனக்கு பெருசாக குக்கிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. எதுவாக இருந்தாலும் நானாக பண்ணணும்னு நினப்பேன். அங்கே எனக்கு தமிழ்நாட்டில் இருந்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுட் மட்டும் தான் தெரியும். அது எல்லா ஃபுட்டுமே நான் நல்லா சமைப்பேன். வெஜ்லேருந்து நான்வெஜ் வரைக்கும் எல்லாமே நல்லா சமைப்பேன். அண்ட் கேரளா வந்ததுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய ஃபுட்டு நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கணும், நிறைய ரெசிபி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். சரி, எங்கள் மாமியார்ட்டேருந்து நிறைய ரெசிபி கற்றுக்கலாம் அப்படின்னு யோசிச்சா, எங்கள் மாமியார் அப்படியே எனக்கு நேர் ஆப்போசிட். அவங்களுக்கு வீட்டில் சமைக்கிறதே பிடிக்காது. அண்ட் வீட்டில் வேலை பார்க்குறது இன்னும் சுத்தமாக பிடிக்காது. ஏதாவது ஒன்று சிம்பிளாக செஞ்சு கொடுத்தாலும் போதும், வயிறு நிறைஞ்சா போதும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க அவங்க. எனக்கு நல்ல டேஸ்ட்டாக வேணும், நல்லா ருசியாக வேணும், எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்லாம் எங்கள் மாமியாரும் கேட்க மாட்டாங்க, மாமனாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும், செஞ்சதே செய்யக்கூடாது ரிப்பீட்டடாக. வீக்லி ஒரு 7 நாள் இருக்குது அப்படின்னா எனக்கு 7 நாளும் புதுசு புதுசாக பண்ணணும், பண்ணதே ரிப்பீட் பண்ணி பண்ணக்கூடாதுன்னு நான் நினப்பேன். என் ஹஸ்பண்ட்க்கு அப்படியே நேர் ஆப்போசிட். என் ஹஸ்பண்ட், அவருக்கு சாம்பார் வச்சு கொடுத்தா போதும், சிக்கன் வச்சு கொடுத்தா போதும். நான் வரும்போதெல்லாம் என் ஹஸ்பண்ட் சாப்பிட்ட 2 குழம்பு, 1 சாம்பார், இன்னொன்று சிக்கன். வாரத்தில் 7 நாள்னா 7 நாள் சாம்பார் வச்சு கொடுத்தாலும் அவர் அக்செப்ட் பண்ணி சாப்பிட்டுப்பாரு. இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது எங்கேயுமே. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் அண்ணா பெரிய அண்ணா வந்து இதுக்கு நேர் ஆப்போசிட். அப்படி தான் இருந்தான். சாம்பார்னாலே அவனுக்கு பிடிக்காது, தலை தெரிச்சு ஓடிடுவான். அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து இவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. சாம்பாருக்கு அடிக்ட் ஆகி ஒரு மனுஷன் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நம்ம ஊரில் வைக்கிற சாம்பாருக்கும் கேரளாவில் வைக்கிற சாம்பாருக்கும் மசாலா பொடியே நிறைய டிஃப்ரென்ஸாக இருக்கிறனால குழம்புமே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் சாம்பாரை ஃபுல்லாக வெறுத்துட்டேன். ஏன்னா அந்த மசாலா பொடி எனக்கு பிடிக்கவே இல்லை. யார் சாம்பார் வச்சு நான் வந்து ஒரு 1 இயர் 1.5 இயர் பக்கம் சாம்பார் சாப்பிடவே இல்லை. அதே மாதிரி எக்கும் எடுத்துக்கல. நம்ம ஊரில் பெருசாக நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது பண்ணி செய்யும்போது எனக்கு டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்காம நான் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நானாக தான் இங்கே வந்ததுக்கப்புறம் மசாலாலாம் அரைக்க ஆரம்பித்தேன். குழம்பு பொடியிலேருந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே தனித்தனியாக அரைச்சி வச்சுட்டு நானாக செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு நான் சாம்பார் ஓகே, பழையபடி நம்ம சாம்பார் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எப்போ சாம்பார் வைக்க நான் ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு இந்த மைண்ட் வாய்ஸ் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள்லாம் எப்படி அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.